அப்புறம் முரட்டுக்கலையில் வந்து வில்லன் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், பண்ணலாமா பண்ண வேண மாட்டோம். அந்த மணி நேரத்தில் உங்கள்கிட்ட எதாவது அட்வைஸ் கேட்டாரா? அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன சொன்னார் என்னென்னா, அந்த கூப்பிட்டது வந்து ஏபிஎம் சரவணன். நான் முதல்ல அது பார்க்க போனபோது அந்த ரூமில் இருந்து இந்த மாதிரி ரோல் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னது ஒன்று எஸ்பி முத்துராமன், இன்னொன்று பஞ்சாருனார். நான் வந்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன். அதில் அவங்களுக்கே ஆச்சரியம். எல்லாருமே வந்து ஏன் எப்படி அதான் இவ்வளோ ஒரு மேஜர் டெசிஷன். ஆமாம் ஆமாம், பெரிய ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு வில்லனாக ஆகுது அப்படின்றது ஒரு அதுவும் மாஸ் ஹீரோ. மாஸ் ஹீரோ. அப்போ தான் சொல்லியிருக்காரு லாஜிக்கலாக வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாருமே என்னுடைய வெல்விஷர்ஸு, நீங்கள் வந்து எனக்கு எகென்ஸ்டான முடிவு எப்படி எடுப்பீங்க? நிச்சயமாக எடுக்க மாட்டீங்க. ஏதோ நான் வந்து இதை பண்ணனா நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணி தான் எடுக்கிறீங்க. உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடன்ஸ் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நடித்தது தான் அந்த படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜெய்சங்கருக்கும் ரொம்ப நல்ல நட்பு, ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உண்டு. அதனால தான் அவர் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோக்கஸும் ரஜினிகாந்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து ஜெய்சங்கர் கொடுக்கணும்னு